வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். ரோல்ஃப் டோப்பிலி எழுதின தி ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி. இந்த புத்தகம் எதுக்குன்னா, நாம தினமும் நம்மளுக்கே தெரியாம நம்ம மனசு செய்யற சின்ன சின்ன தவறுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த தவறுகள் நம்ம முடிவுகளையும் நம்ம வாழ்க்கையையும் எப்படியெல்லாம் மாத்துதுன்னு வாங்க பார்க்கலாம். சரி, இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நம்மளோட சிந்தனைகள் உண்மையிலேயே நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கா? நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நம்ம எல்லா நேரத்திலயும் ரொம்ப சரியா தர்க்க ரீதியா யோசிக்கிறது இல்ல, தெரியுமா? இந்த மனப்பொறிகள், அதாவது இந்த திங்கிங் எரர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் முழுக்க வாழ்ந்து பார்க்கலாம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சூழல்லையும் இந்த சிந்தனை பிழைகள் எப்படியெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். வாங்க அந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். நம்ம நாள் காலையில ஆரம்பிக்குது. மனசுல ஒரு புது உற்சாகம், பெரிய பெரிய திட்டங்கள். ஆனா இங்கதான் முதல் சிந்தனை பிழை நமக்காக காத்துட்டு இருக்கு. காலையில எழுந்ததும் நாம எல்லாருமே ஒரு பெரிய டூ-டூ லிஸ்ட் போடுவோம் இல்லையா? இன்னைக்கு எப்படியாவது இத்தனை வேலையை முடிச்சு ஆகணும்னு ஒரு பயங்கர நம்பிக்கையோட இருப்போம். ஆனா சாயங்காலம் ஆகும்போது அதுல பாதி வேலையை கூட முடிச்சிருக்க மாட்டோம். ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பேருதான் திட்டமிடல் பிழை, அதாவது பிளானிங் ஃபேலசி. ஒரு வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் நாம திரும்ப திரும்ப தப்பா கணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வேலை அதிக நேரம் எடுத்திருந்தா கூட, இல்லல இந்த தடவை எப்படியாவது சீக்கிரம் முடிச்சிடலான்னு நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம். இது நம்ம பலரும் ஒவ்வொரு நாளும் செய்யற ஒரு விஷயம். சரி, அடுத்ததா காலையில நாம செய்யற விஷயம் செய்திகளை பார்க்கிறது. நமக்கு பிடிச்ச வெப்சைட், சோஷியல் மீடியா பேஜ்க்கெல்லாம் போய் அங்க வர்ற செய்திகளை படிச்சு ஆமா கரெக்ட் தான்னு தலையுசைப்போம். இதுக்கு பேரு உறுதிப்படுத்தல் சார்பு, அதாவது கான்ஃபர்மேஷன் பயஸ். நம்ம ஏற்கனவே என்ன நம்புறோமோ அதை சரிதான்னு சொல்ற தகவல்களை மட்டுமே தேடி தேடி படிப்போம். நமக்கு எதிரான கருத்துக்களை பார்த்தா கூட அதை கண்டுக்காம விட்டுடுவோம். இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் இது இன்னும் சுலபமாயிடுச்சு. நம்ம கருத்துக்களையே திரும்ப திரும்ப சொல்ற ஒரு வட்டத்துக்குள்ள நாமளே அறியாம சிக்கிக்கிறோம். இந்த மேற்கோளோட அர்த்தம் என்னன்னா, இந்த ஒரு சார்பு நிலையிலிருந்து வெளியே வரணும்னா நம்மளோட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஆதாரங்களை நாமளே வழிய போய் தேடணும். நம்ம கருத்து தப்பா கூட இருக்கலான்னு ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். சரி, இப்ப மத்தியான நேரம். வேலை, ஷாப்பிங், மத்தவங்களோட பழகுறதுன்னு நாம நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரம் இது. இங்கேயும் சில சுவாரஸ்யமான மனப்பொறிகள் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 60 லட்சம் ரூபாய் கார் வாங்கும்போது ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு அப்கிரேட் பண்றது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா அதே நேரம் ஒரு 200 ரூபாய் சாப்பாட்டுல 100 ரூபாய் தள்ளுபடி கிடைச்சா அது ஒரு பெரிய சேமிப்பா தெரியும். ரெண்டுமே பணம்தான். ஆனா நம்ம பார்வை ஏன் இப்படி மாறுது? இதுக்கு பேருதான் மாறுபட்ட விளைவு, அதாவது கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட். ஒரு பொருளோட மதிப்ப நாம அதுக்கு முன்னாடி பார்த்த பொருளோட ஒப்பிட்டு தான் முடிவு பண்றோம். ஒரு ரொம்ப விலை உயர்ந்த பொருளுக்கு பக்கத்துல இருக்கும்போது அதை விட கொஞ்சம் கம்மியான விலையுள்ள பொருள் நமக்கு ரொம்ப மலிவா தெரியும். இந்த உளவியலை தான் பல கடைகள்ல நமக்கு எதிரா பயன்படுத்துறாங்க. திடீர்னு உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, லிமிடெட் டைம் ஆஃபர், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், அல்லது இன்னும் சில பொருட்கள் மட்டுமே ஸ்டாக்ல இருக்கு. இத பார்த்ததும் நமக்கு என்ன தோணும்? இது பற்றாக்குறை பிழைன்னு சொல்லப்படுது. ஒரு பொருள் தீர்ந்து போயிடுன்னு ஒரு எண்ணம் வந்த உடனே அதோட உண்மையான மதிப்பை விட நமக்கு அது மேல ஒரு ஆசை வந்துடும். இன்னைக்கு மட்டும்தான் அப்படிங்க அந்த ஒரு வார்த்தை நம்ம பகுத்தறிவை மழுங்கடிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த தூண்டுகோள். இந்த கூற்று ரொம்ப ஆழமானது. அதாவது ஒரு கூட்டமே சேர்ந்து ஒரு விஷயத்த சொன்னாலும் அது சரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது நம்மள அடுத்த சிந்தனை பிழைக்கு கூட்டிட்டு போகுது. இதுக்கு பேரு சமூக சான்று. ஒரு பொருள் மோஸ்ட் பாப்புலர் அல்லது பெஸ்ட் செல்லர்னு போட்டிருந்தாலே அது ரொம்ப நல்ல பொருள்னு நாம ஏன் நம்புறோம்? ஏன்னா எல்லோரும் அதை வாங்குறாங்க. எல்லோரும் செய்யறதாலேயே ஒரு விஷயம் சரியாகிடுமா என்ன? நமக்கு ஒரு விஷயம் சரியா தப்பான்னு தெரியாதப்போ நாம கூட்டத்தை அப்படியே பின்பற்றறோம். ஆனா கூட்டம் எப்பவுமே சரியான வழியில போறதில்ல. சரி, இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு நம்ம திரும்பி பாக்குறோம். இங்கதான் நம்ம நினைவுகளே நம்ம கிட்ட சில தந்திரமான விளையாட்டுகளை விளையாடுது. இது நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு நீங்க எப்பவாவது நினைச்சிருக்கீங்களா? ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நடக்கும்னு நமக்கு முன்னாடியே தெரியுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இதுக்கு பேருதான் பின்னோக்கு சார்பு. இந்த எண்ணம் நாம செஞ்ச தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிறத தடுக்குது. ஏன்னா நாம முன்னாடி என்ன கணிச்சோங்கிறத நாமளே தப்பா நினைச்சுக்கிறோம். இந்த புத்தகத்துல ஒரு அருமையான யோசனை சொல்றாங்க. உங்க கணிப்புகளை எல்லாம் ஒரு டைரியில எழுதுவீங்க. அப்பதான் நீங்க எவ்ளோ தப்பா கணிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே புரியும். அப்போ இந்த சிந்தனை பிழைகள்ல இருந்து தப்பிக்கவே முடியாதா? கண்டிப்பா முடியும். இந்த புத்தகத்தோட முக்கியமான செய்தி என்னன்னா,
இந்த பிழைகளை நம்மால முழுசா அழிக்க முடியலனாலும் பரவாயில்ல. முதல்ல இப்படி சில தவறுகள் நடக்குதுன்னு நாம உணர்றதுதான் முதல் படி. நம்மளோட இந்த ஒரு நாள் பயணத்துல நாம பார்த்த சில முக்கியமான புரிகளை ஒரு தடவை வேகமா ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். காலையில நம்மளை ஏமாத்துற திட்டமிடுதல் பிழை, செய்தி படிக்கும்போது வர்ற உறுதிப்படுத்துதல் சார்பு, மத்தியானம் ஷாப்பிங் போகும்போது சிக்கிற பற்றாக்குறை பிழை, அப்புறம் சாயங்காலம் நம்ம நினைவுகளையே மாத்துற பின்னோக்குச் சார்பு. கடைசியா நாம எல்லாரும் அனுபவிச்ச ஒரு சூழ்நிலைய யோசிப்போம். சூப்பர் மார்க்கெட்ல பில்லிங் கவுண்டர்ல பெரிய வரிசை. ஒரு வரிசை மட்டும் கொஞ்சம் வேகமா நகர்ற மாதிரி தெரியுது. உடனே நாம நிக்கிற வரிசைய விட்டுட்டு அந்த வரிசைக்கு தாவுவோம். ஆனா பெரும்பாலும் நாம போனதுக்கு அப்புறம் அந்த வரிசை மெதுவாயிடும். இதுக்கு பேரு செயல் சார்பு. சும்மா காத்திருக்கிறது ஒரு நல்ல முடிவா இருந்தாலும் நம்ம மூளை ஏதாச்சும் பண்ணு, ஏதாச்சும் செய்யு நம்மள தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆக இன்னைக்கு நாம கத்துக்கிட்டதிலிருந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க கவனிக்க போற ஒரு சிந்தனை பிழை எது? உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. இந்த விழிப்புணர்வு தான் தெளிவான சிந்தனைக்கான முதல் படி. இந்த விளக்கத்தை பார்த்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அன்பு பரப்ப இத உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.